ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க. நான் தான் உங்கள் கௌஷிக் அண்ட் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஓகே, சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ சிலபஸ், அதாவது கிளாஸ் 5 உடைய இவிஎஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 4 க்ரோயிங் அப் வித் நேச்சர். ஓகேவா, க்ரோயிங் அப் வித் நேச்சர். சரி, இதில் என்ன பார்க்கலாம்? அ ஜேர்னி த்ரூ அ ஃபாரஸ்ட். ஸோ காட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு கதையை. ஸோ ரீனா அண்ட் அமித் வேர் எக்ஸைட்டட் அபவுட் அ ஃபேமிலி ட்ரிப். ஸோ அப்போ எங்கேயோ ட்ரிப்பு போகிறாங்க. யார் யார்? ரீனாவும் அமித்தும். தே வேர் கோயிங் டு தேர் வில்லேஜ் நியர் அ ஃபாரஸ்ட். இட் வாஸ் த டைம் ஃபார் அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஹார்வெஸ்ட்னா என்னது? அறுவடை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே விதையை போட்டு எல்லாம் சீட்ஸ் போடுறாங்கல்ல, சீட்லாம் ஷோ பண்ணுறாங்க, அதை விதைக்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வளர்ந்து கொஞ்சம் சாப்பிட்ற ஸ்டேஜில் வந்துடுதா. ஸோ இப்போ அரிசிலாம் போடுறாங்க, நெல்லுலாம் போடுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பெருசாக வளர்ந்து கரெக்டாக அதை கட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும். கரெக்டாக கட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுவாங்க? ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அது அரிசி செப்பரேட்டாக, அந்த செடி செப்பரேட்டாக பிரித்து எடுத்துருவாங்க. So beside that, it was also a special occasion. On that day, their village was also going to be a fully solar powered village. அதாவது fully solared power village. அதாவது கரண்ட் எப்படி எடுத்துக்கிறாங்களாம்? சோலார்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, கரண்ட் எப்படி எடுக்கிறாங்க? சோலார்லேருந்து எடுக்கிறாங்க. அதாவது இந்த சோலார் பவர் பேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அந்த பவர் பிளானட் சோலார் பேனல்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க? கரண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது அந்த ஹோல் வில்லேஜுமே. They could not wait to see the whole village lit up for the celebration. ஸோ இந்த மாதிரி தான் பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது இந்த வில்லேஜ். ஸோ எவ்வளோ க்ரீனிஷாக, மேலெல்லாம் பறவைங்கள்லாம் பறந்துக்கிட்டு இருக்குது, சுற்றி ஒரே க்ரீனாக தான் இருக்குது. வீடெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபைபர்ஸ், ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மேலே போட்டிருக்காங்க. அதாவது இந்த புல் தார், இந்த புல்லெல்லாம் இருக்குல்ல, கிராஸு, ஸோ அதெல்லாம் பெருசாக இருக்கும். ஃபைபர், ஜூட் ஃபைபர்ஸ், ஜூட்டு, ஸோ அதெல்லாம் தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ வெல்கம் to the village. As they entered the village, children noticed trees full of bright orange red flowers. இங்கே இருக்குது பாருங்கள், பிரைட் கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்குது, இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ரீனா asked, what are those flowers called? Her father smiled and said, this is பலாஸ் tree. when the flowers, அதாவது ஒரு ரீஜன்லேயும் ஒரு பேர் வைப்பாங்க அந்த மரத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க லோக்கல் ரீஜனில் ஒரு மரத்துக்கு ஒரு பேர் வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்நேஷ்னலில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மேங்கோ ட்ரீ அப்படின்றா நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம்? அதை மாமரம், மாங்காய் மரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டாக. ஸோ ஒரு பேனியன் ட்ரீ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஆலமரம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவோமா? அதே மாதிரி ஒரு ஊர்லேயும் ஒரு வாட்டி மாறும். ஓகேவா, அதாவது ஊருக்கு மாறுதோ இல்லையோ, லாங்குவேஜுக்கு மாறும். கரெக்டாக. சரி, ஓகே. பட் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும், எல்லா ஊர்லேயும் இங்கிலீஷில் ஒன்று தான். பட் அவங்கவுங்க ஊரில் இப்போ ஹிந்தியில் ஒன்று இருக்கும், மராத்தியில் ஒன்று இருக்கும், குஜராத்தியில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஆன் திஸ் ட்ரீ. த என்டையர் ஃபாரஸ்ட் லுக் ரெட்டிஷ் ஆரஞ்ச் ஃபார் அ டிஸ்டன்ஸ். ஸோ பலாஸ் இஸ் கால் த ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட். ஸோ பலாஸ் ட்ரீ என்ன சொல்கிறாங்க? ஸோ இந்த சீசன் வரும்போது இந்த காடு ஃபுல்லாகவே அதே மரம் தான் இருக்குது. ஸோ இந்த சீசன் வரும்போது இந்த கலரில், ஆரஞ்சு கலர்லேயும் ரெட்டிஷ் கலர்லேயும் தான் ஃபுல்லாக பூத்து குலுங்குமா. அப்போ அந்த காடு எப்படி தெரியுமா? ஒரு ஃப்ளேம் நடக்குது, நெருப்பு தானே. அப்போ நெருப்பு பற்றின மாதிரி இருக்குமா அந்த ஃபாரஸ்ட்டு. அந்த கலரில் சொல்கிறாங்க, கலரில். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டி 1. ஸோ இதுதான் அந்த சோலார் பேனல்ஸ் இங்கே இருக்குல்ல. ஸோ இதுதான் சோலார் பேனல்ஸ். இது என்ன பண்ணும்? சோலார் பேனல்ஸ்லாம் வந்து லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். சரியா? சூரியன்லேருந்து வருது இல்லை லைட்டு, ஹீட் வருது இல்லை, ஹீட் அண்ட் லைட் ரெண்டுமே சூரியன்லேருந்து வருது இல்லை. ஸோ அதை என்ன பண்ணுமா? எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். சரியா? ரைட் நேம்ஸ் ஆஃப் 5 கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் யுவர் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், பலாஸ் இஸ் கால்டு கெசுதா இன் குஜராத். நம்ம சொன்னல ஆல்ரெடி, ஒரு ஊர்லேயும் மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ படித்தோம்ல பலாஸ், அதாவது அந்த ஆரஞ்சு அண்டு ரெட் கலரில் ஃப்ளவர் வருது இல்லை. ஸோ அது என்னம்மா? குஜராத்தில் கெசுதா. ஓகேவா, குஜராத்தில் என்னென்னு கூப்பிட்றாங்க? அந்த மரத்தோட பேரை கெசுதான்னு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மள என்ன பண்ண சொல்கிறாங்க? ஒரு சில மரத்தோட பேர், அதாவது ஃப்ளவர்ஸோட பேர், நேம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ், அது லோக்கலில் என்னென்னு கூடுவாங்க, லோக்கலில் வந்து என்னென்னு கூடுவாங்க, ப்ளஸ் வந்து ட்ரா அண்ட் கலர் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஸோ இதை நீங்கள் பண்ணுறீங்களா? ஸோ ஸ்டார்டிங் மட்டும் நான் 1-2 சொல்கிறேன். ஸோ மிச்சதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் பண்ணுங்கள்.
ஸோ நேம் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர்னு வச்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் இது வந்து நேம் ஆஃப் த ஃப்ளவர். காமனாக வந்து சன்ஃப்ளவர் எல்லாருக்கும் சன்ஃப்ளவர்னால் தெரியும். சரி, இதை லோக்கல் நேம்னா இப்போ நம்ம தமிழில் சன்ஃப்ளவர் என்னென்னு கூப்பிடுவோம்? சூரியகாந்தி பூ அப்படின்னு தான் சொல்லிட்டு கூடுவோம். கரெக்டாக? சூரியகாந்தி பூ. ஸோ இப்படி தான் சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ வேறு என்ன சொல்லலாம்? ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜில் கேட்குறோம் அப்படின்னா மேரிகோல்டு பார்த்துருக்கீங்களா? மேரிகோல்டு ஒரு ஃப்ளவர் தான், அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். மேரிகோல்டு. ஸோ மேரிகோல்டு வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கெண்டா நுகுல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் இல்லை எந்த ஊரில் சொல்லுவாங்கலாம். ஸோ ஆனால் இதை எழுதிடாதீங்க, நம்ம லோக்கலில் என்ன எழுதுறாங்க அதுதான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? நம்ம லோக்கலில் அது என்னென்னு கூடுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அவ்வளோ நம்ம மற்ற ஊருக்கெலாம் போக தேவையில்லை, நம்ம ஊர்லேயே பார்த்துப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ், அதை நாம் என்ன சொல்லுவோம்? ரோஸ்ன்னு தான் சொல்லுவோம். அப்படி இல்லையா தமிழில் சொல்லப்போனால் ரோஜா பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அதை ட்ரா பண்ணுறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ட்ரா பண்ணி கலர் பண்ணுறதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா ஒன்று நீங்களே எழுதுங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். எப்படி தான் இருக்குது அந்த வில்லேஜ் பார்க்குறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்னது? ஃபுல்லாக மவுண்டன், அதில் நிறைய மரம் இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. அவங்க இருக்கிறவங்களாம் வேலை பாருங்கள், எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்குது, அங்கேயுமே ஒரு பொண்ணு படிக்குது. ஆனால் நீங்கள் தான் அவ்வளோ படிக்க மாட்டேங்கிறீங்க. சரி, இவர் பாருங்கள் சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே என்ன பண்ணுறாங்க? பானை செஞ்சு அந்த பானையில் ட்ராயிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டை வந்து ஒருத்தர் நல்லா பெயிண்ட்டு பண்ணி கலர்லாம் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ வில்லேஜே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. The village was decorated for the celebration. என்ன செலிப்ரேஷன்? இப்போ தானே பார்த்தோம், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். சரியா? ஸோ அது நம்ம பொங்கல்லாம் கொண்டாடுறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் தமிழ்நாட்டில். அமித் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஆஹா, திஸ் ஹவுஸ் லுக் ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவுசஸ் இன் த சிட்டி. த டெக்கரேஷன் ஆன் த வால் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இப்போ பார்த்தோம்ல, டெக்கரேட் பண்ணிருந்தார்ல ஒருத்தர் எல்லார் வீட்லேயும் இந்த மான் பொம்மை மற்ற பொம்மைலாம் வரைஞ்சிட்டு இருந்தார்ல, அது எவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மதர், அமித், தீஸ் ஹவுசஸ் ஆர் மேட் யூஸிங் கிளே ஹே அப்படின்றாங்க. கிளே என்னது? களிமண்ணை வச்சு கட்டின வீடுங்க. களிமண்ணை வச்சு அதை எரிச்சிருவாங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். களிமண்ணை கட்டி, அதாவது ஜஸ்ட் என்னது கிளே, அவ்வளோதான் களிமண். மண் நல்லா கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்ல, அந்த ஸ்டேஜ். ஸோ அது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் வச்சு அப்புறம் எரிச்சிருவாங்க. எரிக்கல்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. கவு டங் அண்ட் அதர் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ். கவு டங்னா அந்த மாட்டோட சாணம். அண்ட் அதர் நேச்சுரல் மெட்டீரியல்ஸ்னால் இந்த புல், இந்த நம்ம இந்த வாழை மரத்தோட இலைலாம் இருக்குல்ல, சாரி வாழை மரம்ட்டேன், தென்னை மரத்தோடைய இலை, பனை மரத்தோடைய இலை, இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதோட நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ். ஸோ லுக், திஸ் பெயிண்டிங் இஸ் டன் பை யுவர் கிராண்ட் மதர். அப்போ பெயிண்டிங்லாம் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா? கிராண்ட் மதர், அவங்க பாட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷி ஹாஸ் யூஸ்ட் த டை மேட் பை மிக்சிங் ரைஸ் ஃப்ளவர் அண்ட் வாட்டர். அப்போ டைனா என்னது? பெயிண்ட். கரெக்டாக? டைனா கலர். ஸோ அந்த கலர்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, பெயிண்ட் பண்ணுறாங்கல்ல, பெயிண்ட் பண்ணுறது கலர் தேவை. இங்கேனா என்ன பண்ணுவோம்? டேரெக்டாக போய்ட்டு ஒரு கடையில் என்ன பண்ணுவோம்? பெயிண்ட் கடையில் எனக்கு இந்த கலர் பெயிண்ட் கொடுங்க அப்படின்னா அது வாங்கிடுவோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க? நேச்சுரலாக பண்ணுறாங்க. கெமிக்கல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக பண்ணுறாங்க. அப்போ அந்த டை எப்படி எடுக்கிறாங்க? மிக்சிங் ரைஸ் ஃப்ளவர் அண்டு வாட்டர். ஓகேவா? ஸோ கலர் நம்ம டை வேறு இதில் நிறைய இடத்துலேருந்து எடுக்கலாம். செடியிலேருந்து எடுக்கலாம். இப்போ ஒரு செடி எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பச்சை கலர் இலையை எடுக்கிறோம் அப்படின்னா, அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா கசக்கி புழிஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து என்ன ஆகும்? க்ரீன் கலரில் ட்ராப்பாக சொட்டும். ஸோ அது வந்து க்ரீன் கலர் டை. இப்போ அது வந்து க்ரீன் பெயிண்ட்டாக நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு பூவை எடுக்கிறேன், ரெட் கலரில் இருக்குது, இல்லை ப்ளூ கலரில் இருக்குது, எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா, அந்த பூவோட பெட்டல்ஸை நல்லா இது பண்ணேன், நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா வந்து புளிகிறேன் அப்படின்னா அதுலேருந்து என்ன ஆகும்? ட்ராப்பாக அந்த கலர் வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். சரி, மேக் த மாடல் ஆஃப் அ ஹவுஸ் யூஸிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் நேச்சர் சச் ஆஸ் கிளே, வுடன் ஸ்டிக், ஹே, கிரேஸ், லீவ்ஸ் எக்ஸெட்ரா. டெக்கரேட் இட் வித் அன் ஆர்ட் ஃபார்ம் ஆஃப் யுவர் சாய்ஸ். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஆக்டிவிட்டி 2ல் நீங்களாக வந்து ஒரு வீடு செஞ்சு பாருங்கள். அதாவது ஒரு குட்டி வீடு, சின்ன வீடு நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. அது எதில் இருக்கும் அப்படின்னா நேச்சுரலான பொருளில் வச்சு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டாங்க? கிளே சொல்லிட்டாங்க. அப்போ கிளே வச்சு என்ன பண்ணலாம்? அந்த சைடில் இருக்க வால்ஸ் எல்லாம் கட்டிடலாம். அதுக்கப்புறம் வுடன் ஸ்டிக் வச்சு அந்த வாலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுக்கலாம். அப்புறம் அதாவது புல் வைக்க புல் இதெல்லாம் இருக்குல்ல, கிராஸ், அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம்? மேலே வந்து ரூஃபை வந்து கவர் பண்ணிடலாம். அந்த லீவ்ஸை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கவர் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்றாங்க.
Reena and Amit started playing inside the house. They noticed that their grandmother was painting on a cloth. இங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க grandmother on a cloth. Amit asked about the paint. The grandmother told the children that the paint was made of natural extract of flowers. இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அதை தான் இப்போ இவங்களும் சொல்கிறாங்க. ஃப்ளவர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெயிண்ட்டை ஃப்ளவர்ஸ்லேருந்தே எடுக்கிறாங்க. ஆனால் ஃப்ளவர்ஸ் வேறு கலர்ஸில் இருக்குல்ல, அப்போ அந்த ஃப்ளவர்ஸை எடுத்து நல்லா என்ன பண்ணுறாங்க, க்ரஷ் பண்ணி, அதாவது முறுக்கி அதை புழிஞ்சி நல்லா ரோல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா ஒரு கலர் வந்து கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். அதை சேவ் பண்ணி வச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, பெயிண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. Leaves and with the powdered colorless tones. So இங்கே பாருங்க, do you know Gonda art is a form of painting on walls using natural colors. The artist make pictures of natural like trees, animals, birds and humans. ஸோ இப்போ கோண்டா ஆர்ட்ன்றது ஒரு பெயிண்டிங் தான், ஆனால் பட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மல் கெமிக்கல் பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரல் கலர், அதாவது ஃப்ளவர்ஸ்லேருந்து வருது, லீஃப்லேருந்து வருது, ஸோ இந்த மாதிரி எடுத்து அதிலருந்து என்ன பண்ணுறாராம், இந்த மாதிரி ட்ரீஸோட பிக்சர், அனிமல்ஸு, பேர்ட்ஸு, ஹியூமன்ஸ்லாம் வரைவார். ஓகேவா, வரைஞ்சிருக்கும். ஸோ ஆக்டிவிட்டி 3, லேட்டஸ்ட் ப்ரிப்பேர் நேச்சுரல் டை. ஸோ நேச்சுரல் டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இவங்க ஊரில் வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு இதை செஞ்சு இதெல்லாம் பார்த்துடாதீங்க. பெரியவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா வேணால் செஞ்சு பாருங்கள். ஓகேவா, நீங்களாக போய் உட்காந்து அப்புறம் சார் தான் சொன்னார்னு என்ன கோத்து விட்டுறக்கூடாது, சரியா? ஸோ ஸ்டெப் 1 என்ன பண்ணுறாங்க, ஸோ இதில் இருக்கிறத நான் அப்படியே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, கலர் சம் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், பார்ஸ் அண்டு ரூட்ஸ். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் டார்க்கஸ்ட் க்ரீனாக இருக்குது, இது பர்பிள் கலர், இது ரெட்டு, இது ஆரஞ்சு அண்ட் எல்லோ சம்திங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலராக எடுத்துக்கோங்க. கலராக எடுத்துகிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, 1 செகண்ட். ஓகே, கலராக எடுத்துகிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சைடில். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு தண்ணியை நல்லா அங்கே பாருங்க கொதிச்சிக்கிட்டு இருக்கா, இதுதான் ஸ்டெப் 2. தண்ணி என்ன பண்ணுது, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கா, நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ எடுத்துக்க சொல்கிறாங்கன்னா 1 to 2 liters ஆஃப் வாட்டர் ஃபார் 30 minutes. அதாவது என்ன பண்ண சொல்கிறாங்க, அதாவது 30 மினிட்ஸுக்கு வந்து அந்த பாய் என்ன பண்ணணும், கொதிக்க விடணும். எதை போட்டு, நம்ம என்ன ஃப்ளவர் நம்ம எடுத்துருக்கோமோ, நம்மளுக்கு என்ன கலர் தேவையோ அதை போட்டு கொதிக்க விட சொல்கிறாங்க, சரியா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா, பர்பிள் கலர்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பூ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு 30 மினிட்ஸ்க்கு அதை நல்லா கொதிக்க விடணுமா. Next step 3, strain the liquid to remove the plant material. Now try to leave behind the natural dye. Now try to paint a piece of cloth such as a light colored handkerchief or a hand towel using the dye you have prepared. Note that you need to soak the cloth overnight. Squeeze it and dry it in the next morning. இப்போ என்னாச்சு, அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது டை ஃபுல்லாக வந்திருக்கும். இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க, அதை வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் அந்த இலைலாம் இருக்குல்ல, இலை பூ சம்திங்லாம் என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கான இலையோ இல்லை பூவோ போட்டிருக்கீங்களே, அதை எடுத்து வெளியே போட்டுட்டு அதில் என்ன பண்ணாங்க, லைட் கலரில் இருக்குது, அதாவது ஒயிட்டு, சாண்டல், ஸோ இந்த மாதிரி லைட் கலரில் இருக்குல்ல, அதே மாதிரி சின்ன சின்ன கர்ச்சீப்ஸு, சின்ன சின்ன பனியன்ஸ், டிஷர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஓவர் நைட், அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணணும், போட்டு ஊற வச்சிடணும். காலையில் எடுத்து பார்த்தா அது ஃபுல்லாக என்ன இருக்கும், அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்கும்ன்றாங்க. சரி, The children were curious to see the tools. Curiousனா என்ன, கியூரியஸ்னால் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். Curious to see the tools used for farming and extracting honey. அப்போது டூல்ஸ்னால் என்ன, சில பொருட்கள் கரெக்டாக வேலை செய்கிறதுக்கு, அதாவது எந்தெந்த வேலையெல்லாம் ஈஸியாக்குதோ அது பேர் தான் டூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்ல, சம் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், ஸோ மெக்கானிக்கல் டூல்ஸ்லாம் இருக்கும் சிலதெல்லாம், ஸோ அதெல்லாம் டூல்ஸ் தான். யூஸ்டு ஃபார் ஃபார்மிங் அண்டு எக்ஸ்ட்ராக்டிங் ஹனி. அப்போ ஃபார்மிங் ஆனது விவசாயம் பண்ணுறது. எக்ஸ்ட்ராக்டிங் ஹனி, நம்ம தேன்லாம் குடிக்கிறோம்ல, பாட்டிலாக வீட்டில் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்கல்ல, கடையிலலாம் விற்கிறாங்கல்ல, ஸோ அந்த தேனை வந்து எப்படி எடுக்கிறாங்க, அது என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி எடுக்கிறாங்க அங்கே தான் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. தேர் வேர் earthen pots. ஓகேவா, earthen pots and bamboo baskets in the house to store grains. கிரெயின்ஸ்னா என்னது, இந்த பருப்பு வகைகள். ஓகேவா, கிரெயின்ஸ்னால் இந்த பருப்பு வகைகள், அரிசி, இதெல்லாமே என்ன ஒரு கிரெயின்ஸ். earthen pots were lined inside with neem leaves. The bamboo baskets were coated with cow dung on the outside. அப்போது பேம்பு பேஸ்கெட் எப்படி, அதாவது பேம்புவால் செஞ்ச பேஸ்கெட், இதோ கீழே இருக்குல்ல,
இதோ இங்கே பாருங்கள், கீழே இருக்குல்ல பேம்புவால் செஞ்ச பேஸ்கெட்ஸ் எல்லாம் பாருங்கள் இங்கே இருக்கா. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து என்னது, பேம்புனா மூங்கிலை வெட்டி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணி கோத்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி செஞ்சு வச்சதெல்லாம் வெளியே வந்து லீக் ஆகக்கூடாதுல்ல, அப்போ லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து கோட் பண்ணுறாங்க. எதுவும் லீக் ஆகக்கூடாதுன்றதுக்காக கோட் பண்ணுறாங்க. எதை வச்சு கோட் பண்ணுறாங்க, கவுடங், அதாவது மாட்டோடைய சாணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, கோட் பண்ணுறாங்க வெளியே. வித் திஸ் மெத்தட் த ஸ்டோர்டு கிரெயின்ஸ் ரிமைன்ஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட். அப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளே போட்டு வச்சுருக்காங்கல்ல கிரெயின்ஸ் எல்லாம், அரிசி பருப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதாவது சேஃபாக இருக்கும் உள்ளுக்குள்ளே, எந்த விதமான பூச்சியும் உள்ளே போயிட்டு அதை சாப்பிட்றாது, டேமேஜ் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி சேஃபாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், டூ யூ நோ த ஜீனு குருபாஸ் இஸ் அ ட்ரைப்னா வந்து மலைவாழ் மக்கள்கள். ஓகேவா, மலையில் அது வசிக்கிறவங்க, அவங்க பேர் தான் ட்ரைப். ஃப்ரம் கர்நாடகா, இவங்க எங்கே இருக்காங்களா, கர்நாடகாவில் மலைவாழ் மக்கள் இவங்க. ஓகேவா, ஜீனு குருபாஸ். தேர் நேம் கம்ஸ் ஃப்ரம் த வேர்டு ஜெனு. ஓகேவா, ஜெனு விச் மீன்ஸ் ஹனி. அப்போ ஜெனுன்னா என்னது, ஹனின்னு அர்த்தமா. when they collect honey from bee hives, அதாவது தேன்கூடு. bee hivesனா என்னது, தேன்கூடு. they sing song to apologize to the bees. correct, this shows their respect for nature. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு ஏன் இந்த ஜீனு குருபாஸ்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேன் எடுக்கிறவங்க. ஓகேவா, மலையிலேருந்து தேன் எடுக்கிறவங்க. ஸோ தேனுக்கு ஹனிக்கு அவங்க இடத்துல வந்து ஜீனுன்னு பேர். ஓகேவா, ஜீனு. ஸோ அதை எடுக்கிறதுனால ஜீனு குருபாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ட்ரைப்ஸ் பேர் வச்சிட்டாங்க. பட் தேன் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், தேன் கூட்டிலேருந்து இவங்க வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி டான்ஸ்லாம் ஆடுவாங்களாம். ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து தேனீக்கு என்ன பண்ணும், போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளாக ஒரு ட்ராப்பாக சேவ் பண்ணி எடுத்துன்னு வந்து தேன் கூட்டில் வந்து என்ன பண்ணும், அந்த தேனெல்லாம் சேவ் பண்ணி வைக்கும். நாம் என்ன பண்ணுறோம், ஒரே நாளில் அதை மொத்தமாக அழித்து எடுத்துன்னு வந்து வச்சிடுறோம். அது குடிக்கணும்னு சேவ் பண்ணி வைக்கிறத நாம் மொத்தமாக தூக்கி காலி பண்ணிடுறோம். கரெக்டாக. ஸோ அதுக்காக அதுக்கிட்ட சாரி கேட்குறாங்க, அந்த தேன் கூட்டுக்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க, எங்களுக்கு தேவைப்படுது அதனால் எனக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அப்பாலஜைஸ் பண்ணி அவங்க எவ்வளோ நேச்சர் மேலே அன்பு வச்சுருக்காங்கன்றதை காட்டுறாங்களாம். ஸோ ஆக்டிவிட்டி 4, ஃபைண்ட் அவுட் சம் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ப்ரிசர்விங் கிரெயின்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அட் யுவர் பிளேஸ் அண்ட் ஃபில் த ஃபாலோயிங் டேபிள். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் கிவன். ஸோ இப்போ தானே படித்தோம் ப்ரிசர்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த பேம்பு ஸ்டிக்கை சுற்றி என்ன பண்ணுவாங்க, கவுடங்க வச்சு கவர் பண்ணுறாங்க. எது கவர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எந்த விதமான இன்செக்ட்ஸும் போகக்கூடாது, ப்ளஸ் சீக்கிரம் கெட்டும் போகக்கூடாது. கெட்டு போயிடும்ல, இப்போ வீட்டில் நம்ம ஏதாச்சும் ஓப்பனாக வச்சுருக்கோம், இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ மோஸ்ட் ஆஃப் எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ வெளியே வச்ச மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ரெட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப நாள் இருந்தால் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அண்டு இந்த வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அழுகி போயிடும். கரெக்டாக, சீக்கிரம் அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய இடத்துல, ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் பானை மாதிரி பிளேட்டு மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரூட்ஸை சுற்றி கவர் பண்ணி வச்சுருவாங்க. அது எத்தனை மந்த் எடுத்து பார்த்தாலும் அந்த ஃப்ரூட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 2 சைடும் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. அதாவது எப்போ ஒரு பொருள் அழுகும் அப்படின்னா, நம்மளை சுற்றி மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. மாய்ஸ்டர் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஈரப்பதம். ஓகேவா, நம்மளை சுற்றி ஈரப்பதம் நிறைய இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாய்ஸ்டர் என்ன பண்ணுது, அது கூட இன்ட்ராக்ட் ஆகி கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக வச்சிரும். போய் வச்சிரும். சுற்றி என்ன பண்ணும், ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சிரும். சரி, ஓகே. அதில் வந்து ஒன்று அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, டுமீர். அதோட நேம் வந்து என்னது, டுமீர். சரி, டுமீர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரகாண்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, டுமீர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, உத்தரகாண்டில் யூஸ் பண்ணுறாங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் த கண்டெய்னர் கன்ஸ்ட்ரக்டட் வித் த ரவுண்ட் ஆர் ஓவல் ஷேப்டு ட்ரைடு பாட்டில் கார்டு. பாட்டில் கார்டுனா என்ன தெரியுமா, பாட்டில் கார்டு பார்த்துருக்கீங்களா, சொரக்காய் இப்படி இருக்கும், இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, இது க்ரீன் கலரில் இருக்கும். இதை எடுத்து இதை கட் பண்ணிடுவாங்க. இதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும், வெயிட் இது இப்படி கட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஜக்கு மாதிரி மாறிடுச்சா, ஒரு இது மாதிரி மாறிடுச்சா. ஸோ இதை தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே சேவ் பண்ணிப்பாங்க. அது ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே எம்டியாக தான் இருக்கும், எதுவும் தோண்டலாம் மாட்டாங்க உள்ளுக்குள்ளே வச்சு, ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே எம்டியாக தான் இருக்கும் அது. ஸோ அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா,
இது ஒரு வகையான ப்ரிசர்வ் பண்ணுறது. சரி, இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொன்று வந்து பீகாரில் ஒன்று இருக்கும். ஸோ குத்லான்னு சொல்லுவாங்க, அது பேர் KUTHLA, குத்லா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங் கொஞ்சம் கச்சா மச்சான் இருக்குல்ல, சரி ஒழுங்காக எழுதிப்போம். பீகார், உத்தரப்பிரதேஷ். இதுதான் நான் சொன்னேன்ல, 2 என்ன பண்ணுவாங்க, க்ளே வச்சு கவர் பண்ணிப்பாங்க, அது காஞ்சி. ஸோ அது மாதிரி இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், சிலிண்டர் மாதிரி இருக்கும். வீட்டில் சிலிண்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், மட். ஓகேவா, சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், மட் பிளாஸ்டர், அதாவது பூசி முழுகிடுவாங்க அந்த இது மேலே. டு ப்ரொடெக்ட், எதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, கிரெயின்ஸு, ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஃப்ரம் மாய்ஸ்டர். சரியா, மிச்சம் 2 நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். தேடி கண்டுபிடிச்சி பண்ணுங்கள், தேடி கண்டுபிடிச்சாதான் எல்லாம் வரும். நெக்ஸ்ட், ரீனா அண்ட் அமித் காட் ரெடி ஃபார் த செலிப்ரேஷன். என்ன செலிப்ரேஷன், ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல், ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல். ஸோ ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. இப்போது தேர் கிராண்ட்ஃபாதர் டுக் அவுட் அ பாட்டில் ஆஃப் லிக்விட் ஃப்ரம் அ பாக்ஸ். தாதாஜி, திஸ் இஸ் அ மிக்சர் மேட் வித் நீம் ஆயில். அப்போது ஒரு பாக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பாட்டிலை வெளியே எடுக்கிறாரு. அப்போ அந்த தாதாஜி என்ன சொல்கிறாரு, அவங்க தாத்தா என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு மிக்சர். மிக்சர்னாலே என்னது, மிக்சர்னால் சாப்பிட்ற மிக்சர் கிடையாது. அந்த மிக்சருக்கு ஏன் மிக்சர்னு பேர் வந்துச்சுன்னா, அது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கலந்துருக்கும். கரெக்டாக ஒரே திங்காக இருக்காது. மிக்சர்னால் ஒரே ஒரு திங்காவாக இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வேறு வேறு பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் மிக்சர்னால் நிறைய பொருளை வந்து ஒரே விஷயத்தில் கலந்து வைக்கிறது தான் மிக்சர். அப்போது திஸ் இஸ் அ மிக்சர் மேடு வித் நீம் ஆயில். நீம் ஆயில்னா என்ன, நீம்னா என்னது, வேப்பம். அப்போ வேப்ப எண்ணெயிலேருந்து வேப்ப எண்ணெய் கூட சிலதெல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. இஃப் யூ ரப் இட் ஆன் யுவர் ஹேண்ட் அண்ட் ஃபீட் த மஸ்கிட்டோ வில் நாட் பைட் யூ. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு இப்போ கொசுலாம் ரொம்ப ஓவராக இருக்குல்ல, மஸ்கிட்டோஸ் தொல்லை ஓவராக இருக்கும். ஸோ இதை தேய்ச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த க்ரீம்ஸ்லாம் நிறைய இருக்குது. கரெக்டாக இந்த க்ரீம்ஸ்லாம் வந்து போட்டுப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இது நேச்சுரலாக அங்கே கிடைக்கிது. ஸோ நேச்சுரலாக என்ன பண்ணுறாங்க, நீம் ஆயில் கூட வேப்ப எண்ணெய் கூட வேறு ஏதோ சில இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை தேய்ச்சோம் அப்படின்னா கொசுவே கடிக்காது நம்மளை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரீனா, தாதாஜி, is it a first aid box? I have also prepared a first aid box. We keep some medicines and mosquito repellent cream in it. Bought for the market அப்படின்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரீனா வந்து அவங்க தாத்தா கிட்ட, இது வந்து ஃபஸ்ட் எய்டு பாக்ஸா, என்கிட்டயும் இதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம், அதாவது நம்மளை கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்னேன்ல க்ரீம் போடுவோன்ட்டு, அதுதான் மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம். ரெப்பலண்ட்னா துரத்துறது. ஸோ நம்ம கிட்ட வராது, அது கிட்ட வந்தாலும் கடிக்காது மேலே உட்காந்து. ஸோ அந்த க்ரீம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்டிவிட்டி 5. ஆக்டிவிட்டி 5 என்ன சொல்கிறாங்க, டிஸ்கஸ் வித் த எல்டர் இன் யுவர் ஃபேமிலி. அண்ட் எல்டர்னா யார், பெரியவங்க. ஓகேவா, எல்டர்னா பெரியவங்க, யங்கர்னா சின்னவங்க. அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த பிளான்ட், இட்ஸ் பார்ட்ஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ் இன் த டேபிள் ஈவன் பிலோ. ஸோ இந்தியன் பேசில், அதாவது துளசி. கரெக்டாக, பார்ட் ஆஃப் த பிளான்ட், லீவ்ஸ். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம எப்பயாச்சும் நம்மளுக்கு கோல்டு ஆர் ஃபீவர், சம்திங் கோல்டு ஃபீவர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, மூக்கடைச்சிக்கிட்டு அதெல்லாம் ஃபன்னாக யூஸ் பண்ணுவாங்க. ரிச்சுவல்ஸில் கோயிலெலாம் கொடுப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி கேரமம் சீடு. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து என்னதுக்கு, இதுவும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, இது வந்து பார்த்தீங்கன்னா இது சீடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டில் இருந்தால் வரும். கரெக்டாக சீடு இருந்தால் எங்கே வரும், ஃப்ரூட்டில் இருந்தானே வரும். சரி, கேரம் சீட். ஸோ இது என்ன பண்ணும், இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் சாப்பிடுவாங்க, கோல்டு. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு சூடு பண்ணி சாப்பிடுவாங்க, ஆர் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம். ஸோ இதுவும் கோல்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸில் போட்டு சாப்பிடுவாங்க, ஸ்நாக்ஸாகவே சாப்பிட மாட்டாங்க, ஸ்நாக்ஸில் போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ தான் என்ன படித்தோம், நீம்னு படித்தோம். கரெக்டாக, நீமில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, நீமில் வந்து பார்த்திங்கன்னா
லீவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக இலையை வச்சு என்ன பண்ணுவாங்க, இலையை வச்சு இப்போ தான் நம்ம படித்தோம். ஸோ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம் ஆர் இது என்ன பண்ணலாம், ஆன்டிசெப்டிக் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். ஆன்டிசெப்டிக் அதே மாதிரி தான் டர்மரிக்கும் அப்படி தான். டர்மரிக் மஞ்சள் கரெக்டாக. அது வந்து எந்த பாட்டு, ரூட். ஏன்னா மண்ணுக்கு கீழே தான் வந்து என்ன பண்ணும், டர்மரிக்லாம் விளையும். சரியா, மண்ணுக்கு கீழே தான் டர்மரிக் அதாவது மஞ்சள்லாம் இருக்கும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் மிச்சத்தை நீங்கள் ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். ஒன்றே ஒன்றா இருக்குது, நீங்கள் ஃபில் பண்ணுங்கள்.